சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் குருவருள் திருவருளுடன் மன இருள் நீங்கி மங்கள அருள் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். வயிற்றுப் பசிக்கு அன்னதானம் அருளும் மருவூர் மகானின் அவதார பெருமங்கல விழா மார்ச் 3. அனைவரும் வருக. நம் பங்காரு தெய்வத்தின் அருள் பெருக. குருவாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. முதலில் பங்காரு வாத்தியார் என்று எண்ணினீர்கள், பிறகு அடிகளார் என்றீர்கள், பேசும் தெய்வம் என்றீர்கள், மகான் என்று உணர ஆரம்பித்தீர்கள், பிறகு அம்மா என்றீர்கள், இப்போது ஆதிபராசக்தி என்று சொல்லும்படி ஆன்மீகத்தில் பண்பட்டு வருகிறீர்கள். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் மற்றும் இடிந்தக்கல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி, என் பேர் முத்துக்குமரன். கடலூர் மாவட்டம் கிழக்கு மண்டல செயலாளராக இருக்கிறேன். மேற்கு 1க்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிற சக்தி. அம்மாக்கிட்ட 2000 வந்துட்டுருக்கிறேன். நான் அம்மாக்கிட்ட ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது எனக்கு அந்தளவுக்கு குரு பகவான் மேலே ஈடுபாடெலாம் கிடையாது. ஆனால் கருவறை அம்மாவை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். ஆனால் காலப்போக்கில் குரு பகவானுடைய அருள்வாக்கெல்லாம் கேட்டு குரு தான் உலகம் அப்படின்ற மாதிரி குருவாரம் மேற்கொள்ள ஆரம்பித்தேன். இப்போது நான் பல வருஷங்களாக வியாழக்கிழமை தோறும் மௌனம், வெள்ளிக்கிழமை என்னுடைய மன்றத்தில், திருச்சோபுரம் மன்றத்தில் எல்லா வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வடபாயசோட அன்னதானம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதத்தில் 5 நாள் மௌனம், 5 நாள் வடபாயசோட சாப்பாடு, 4 வெள்ளிக்கிழமை, ஒரு பௌர்ணமி. இதை பல வருஷங்களாக நான் செஞ்சுட்டு வரேன். என்னுடைய மன்றங்கள்லேருந்து வருஷத்துக்கு 2 முறை நான் கருவறை பணிக்கு வருவோம். இதர மன்றங்களையும் நான் கூட்டுகிட்டு வருவேன். அப்படி போன முறை நான் கூட்டுகிட்டு வரும்பொழுது சில கிராமத்து மக்களெல்லாம் கூட்டுக்கிட்டு நான் கருவறை பணிக்கு வந்திருந்தேன். அப்போ என்னுடைய தம்பியுடைய மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் பட்டு கோரிமூட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 150 பேரோட தொண்டுக்கு வந்துட்டேன். கருவறை பணிக்கு உட்காந்துருக்கிறேன். வீட்டிலேருந்து ஃபோன் வருது, நீ உடனே கிளம்பி வாங்க, போல் ரோஜா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம தீட்டு நமக்கு என்னோடய சொந்த சித்தப்பாருடைய மருமக. அப்போது அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், பங்காரம்மா பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஏங்க ஆம்புலன்ஸே அனுப்புகிறாங்க ஏற்றிட்டு வரதுக்கு, நீங்கள் என்னென்ன இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டு வந்த அத்தனை பேரையும் அந்த ஷெட்டில் உட்கார வச்சு அத்தனை பேர்கிட்டையும் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து பங்காரம்மா வேண்டுங்க, இந்த பொண்ணு உயிர் பழிச்சிச்சின்னா நம்ம நாளைக்கு நிம்மதியாக நான் உங்களோட சாயந்தரம் வரைக்கும் இருந்து கருவறை பணி செய்வேன், இல்லை அப்படி எதேனும் ஒன்று நடந்து போச்சுன்னு சொன்னால் நான் கிளம்பி நான் போயிடணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன், அதனால் எல்லோரும் வேண்டிக்கிங்க அப்படின்னு. அந்த பங்காரம்மாவுடைய மகிமையாலையும் அந்த ஆதிபராசக்தியினுடைய மகிமையாலையும் அவங்க நாள் நைட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு செய்தி வந்து ஆம்புலன்ஸே வச்சாச்சின்னு சொல்கிற நிலையில் இருந்தவங்க மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, பரவாயில்ல சுவாசம் இருக்குது, அந்த அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி.
அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கருவறை பணி கிடைச்சாலும் நான் வந்து தொண்டு செய்வேன். யாரோட வேணாலும் பயணிப்பேன். பண்ருட்டி வட்டம் விஷூர் மன்றம், எஸ்கே பாளையம் மன்றம், இப்படி எல்லா மன்றத்தையும் தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அதில் நானும் வந்து இன்றைக்கி தொண்டு செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க. எல்லா செவ்வாடை தொண்டர்களுக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். உங்கள் மனசில் உறுதியாக பங்காரம்மாவை பிடிச்சிக்கிங்க. நிச்சயமாக கரையேறி நம்ம மேலே வந்துடலாம். நம்ம எல்லாரும் கூடி நம்ம அம்மாட்ட கூட்டு பிரார்த்தனை வைக்கும்பொழுது அது ஒரு தனி மகத்துவம். அந்த பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. அம்மாவை நம்புங்க, எல்லோரும் நல்லா இருப்போம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.